தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஏய் ஒரு பூஜா, உனக்கு நான் எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. ஏய் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா பூஜா. உண்மையாவே சொல்றேன்டி, நீ என்னோட லக்கி டாம்டி. நீ எப்போ என் பக்கத்துல வந்தியோ அப்போ எனக்கு எல்லாமே நல்ல காலம் தாண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய் பூஜா, என்ன சார் காசு இல்லாத சமயமா? ஐயோ அப்படியே பொண்டாட்டி, உனக்கு இப்போ என்ன வேணும் சொல்லுடி. என்ன வேணுமோ எல்லாமே வாங்கி தரேன்டி. வேலையா? அதுக்கு பொண்டாட்டி வேலை இல்லடி. இப்ப நானும் கிட்டத்தட்ட ஒரு பிசினஸ் மேன் தான். ஏய் என்னை நம்பி ஒரு பிசினஸ் மேன் ஓன் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காருடி. பொண்டாட்டி உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவேனாடி? உண்மையை தாண்டி சொல்றேன். உண்மையாவே எனக்கு ப்ராஜெக்ட் ஒன்று சக்சஸ் ஆகிருக்குடி. எனக்கே நம்ப முடியலதான். நீ எப்படி நம்புவ? என்னாலே நம்ப முடியல. ஆனால் நீ பூஜா, நீ என் லைஃப்ல வந்துட்டலாம், அப்புறம் எனக்கு எல்லாமே நல்லதாக தாண்டி நடக்கும். அப்படி லக்கிச்சோம். அட ஆமாடி பொண்டாட்டி, காலையிலே ஒரு ஜாப் தேடி தான் போனேன். போகும்போதே மனசுக்குள்ள எப்படி இந்த வேலை நமக்கு கிடைக்காது, சரி ஓகே இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினைச்சுதான் போனேன். ஏன்னா உன் மாமனார் அந்த மாதிரி. உன் மாமனார் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லாவே தெரியும்ல. அவரு தன்னோட வேலையை காட்டணும்னு ரொம்ப ஆவலா இருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி ஓகே, அவர் காட்டுறது காட்டிடும், நம்ம ட்ரை பண்றதை பண்ணுவோன்னுட்டு நானும் துணிஞ்சு இன்டர்வியூக்கு போனேன். இன்டர்வியூக்கும் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். கடைசியில் வேலை இல்லைன்னு முடிவு பண்ணி அனுப்பிட்டாங்க. நானும் ஓகே ஜாப் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்து கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருந்தேன். இப்போ இது என் பொண்டாட்டிக்கு சொல்லிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவகிட்ட எதையும் நான் மறைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்த போது பொண்டாட்டி திடீர்னு தெய்வம் மாதிரி ஒரு பிசினஸ் மேன் நீ எதிர்த்து வந்து நின்றுட்டு, நீங்க அஜய் தானேன்னு கேட்டாரு. ஆமா சொல்லுங்க உடனே. அப்புறம் சொன்னாரு பாரு, என்ன உன் புருஷன் அஜய் குமார் அவனால பண்ண முடியாதா என்ன? இது மாதிரி நான் பல ப்ராஜெக்ட் பண்ணுவேன். இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன்னா என்ன? கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், டபுள் மடங்கு சூப்பரா பண்ணி தர வேண்டி. இனி அவரே எல்லா ப்ராஜெக்டும் நீங்க தான் பண்ணணும் அஜய்னு அக்ரிமெண்டே போட்டுருவாருன்னா பாத்துக்க. அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணி தர வேண்டி. எதுடி சொல்லுவேன்? நீ பாரு, அட்வான்ஸ் அமௌண்ட் 3 lakhs கொடுத்தாரு. அது அப்படியே வாங்கிட்டு வந்து உன் கையில கொடுக்கணும் எனக்கும் ஆசை. ஆனா என் பொண்டாட்டி தேவையானது வாங்கணும்ல, அது மட்டும் இல்லை. இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நம்ம பெட்ரூம்ல நம்ம கல்யாண போட்டோவை மாட்டி வைக்கணும்னு. அதான் போட்டோவும் மாட்டியாச்சு. என் பொண்டாட்டிக்கு ஆசையா ஒரு சிலதும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட்வான்ஸ் அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டேன்டி, சாரிடி. மீதி அமௌண்ட் அப்படியே வச்சிருக்கேன், உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன். இனிமே எப்பவுமே வர அமௌண்ட்டை கண்டிப்பா எடுத்து ஒரு கொடுத்துறேன், ஓகேவா? என்ன வாங்கிட்டு வரேன்? எல்லா புருஷன் மருந்தும் வாங்கிட்டு வர்றதுதான் இந்த புருஷனும் வாங்கிட்டு வந்தேன். அக்கறையா என்னன்னு ஓய் பாத்தியா என்னன்னு? கல்யாணத்துக்கு அப்புறம் இது நடக்கணும் எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? நானே இன்னைக்கு எப்படியாவது உங்களுக்கு வேலை கிடைச்சதும் நீங்க வரும்போது எனக்கு ஒரு முளை பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்க. என் கொல்ல பொண்ணுக்கு எது பிடிக்கணும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. ஓய் பொண்டாடி, எனக்கு தெரியும்டி உன் ஆசைலாம் இந்த பூக்குள்ளதான் அடங்கியிருக்கேன்னு. அதான் கொஞ்சோண்டு எடுத்து இந்த பூவையும் அப்புறம் அதுக்கு என்ன பொண்டாடி எப்பவுமே வச்சு விட்டுறேன். என் பொண்டாட்டி எப்பவுமே அழகுன்னு எனக்கு தெரியும். பூ வச்சதும் ஓவர் அழகாயிட்டாலும் ஐயோ
இப்பவே ஏதாவது பண்ணணும் போல இருக்கேன் பொண்டாட்டி. திருட்டு போல இங்க பாரு, சும்மா சும்மா பேச கூடாது. டெய்லி ஓகே தான், ஆனா நைட்ல மட்டும் தான் சரியா? பாப்பா இருக்குல்ல, அதனால நம்ம பார்த்து பக்கமா தான் நடந்துக்கணும். அத்தை காலையில தான் சொல்லிட்டு போறாங்க, அதுக்குள்ள என்ன பொண்டாட்டி எனக்கு தெரியும்டி, எப்படியெல்லாம் பார்த்து பக்குவமா இருக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அதெல்லாம் எவ்வளோ பொறுமையா சாஃப்டா உங்ககிட்ட எவ்வளோ சாஃப்டா தான் நடந்துக்கிட்டேன். எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது கரெக்டாக நடந்துக்கிட்டேன்னா நடந்துக்க மாட்டேன். ஏன்னா என் குழந்தை இருக்குல்ல, எனக்கு தெரியாது. எல்லாம் கரெக்ட் தான், அதுக்கு அடிக்கடிலாம் இல்லை ஓகேவா? சரி சரி, வேற என்ன வாங்கிட்டு வந்த? இதோ என் செல்ல குட்டிக்கு பிடிச்ச ஸ்வீட் ஐட்டம். எப்படி உனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்திருக்கேன்னா அல்வா தான் வாங்கலாம்னு நினைச்சேன். சரி ஓகே, என் பொண்டாட்டிக்கு அல்வா விட இந்த ஸ்வீட்ல தானே ரொம்ப பிடிக்கும், அதான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். எப்படி எல்லாம் கரெக்ட் தான், ஆனா இந்த டைம்ல ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடலாமா? ஐயோ என் கண்ணு முன்னாடி வேற இவ்வளவு ஸ்வீட்ஸ் வச்சிருக்கீங்க அஜய், நான் இப்ப என்ன பண்றது? இன்னொரு செல்லுக்குட்டி ஒரே ஒரு ஸ்வீட் அழகா எடுத்து ஊட்டி விடுவாங்க, பட்டு கட்டு போல சாப்பிடுவீங்களா? இது எல்லா எடுத்துன்னு போய் அம்மா கிட்டயும் கீர்த்துக்கிட்டையும் கொடுத்துருவேன். ஓகே அஜய் அஜய் ஒண்ணு வேணாம், ஒரு அஞ்சாறாவது எனக்கு வச்சிருங்க, இதெல்லாம் கொண்டு போயிட்டு கீத்து கொடுத்துருங்க. எனக்கு ஒரு அஞ்சாறாவது வேணும். லட்டுக்குட்டி இதை நான் வாங்கவே வேணாம்னு நினைச்சேன், ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி இதுல முதல்ல உனக்கு ஸ்வீட் தான் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அதெல்லாம் உனக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். சரி அது போய் ஒன்று வாங்க நல்லா இருக்குமா, அதெல்லாம் ஒரு பாக்ஸை வாங்கிட்டு வந்தேன். அதுக்காக உனக்கு அஞ்சாறுலாம் கொடுக்க முடியாது செல்லுக்குட்டி. இத்தனை பாப்பா இருக்குடி, மற்றதுக்கு மட்டும் பாப்பாவை ரீசனாக கொண்டு வரேன்னா இதுக்கு தான் மெயினான ரீசனாக சொல்லணும். ஓகேவா? ஒன்று மட்டும் எடுத்துக்கோ பட்டுக்குட்டி, பாப்பாலாம் போறக்கட்டும். அப்படி என் பொண்டாடி ஸ்வீட் ஒளியோ குளிப்பாட்டேன் போதுமா? இப்போ இதை அப்படியே கேட்டுக்கோ அம்மாவுக்கு தான். ஓகே, இதை விட மெயினா உன் மாமனாருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். உன் மாமனார்கிட்ட கொடுத்து பாரியா உன் பையன் சாதிச்சிட்டான்னு காமிக்கணும். திருட்டு போல ஏங்க ஒரே ஒரு ப்ராஜெக்ட் கையில வந்ததும் ஓவரா பேசுற? என் மாமா பத்திலாம் அப்படி பேசாத, அவர் எவ்வளவு பெரியவர் தெரியும்ல, அவர் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு. இது பாரு பல ப்ராஜெக்ட பார்த்தவரு, ஒரு ப்ராஜெக்ட் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏய் என்னடி என் கூடவே இருந்துட்டு திடீர்னு உன் மாமனார் பக்கம் சாஞ்சிட்டேன். நீ திருட்டு போல உண்மையிலே மாமா நமக்கு நல்லா தானே பண்ணிருக்காரு. இங்க பாரு, இப்ப மட்டும் மாமா அப்படி ஒரு கண்டிஷன் போடலனா நீங்க இன்னும் வரைக்கும் உங்க ஃபேக்டரியை தானே பார்த்திருப்பீங்க, வெளியே அனுபவம் உங்களுக்கு வந்திருக்குமா? ஆனா இப்போ நீ இப்போ தனிச்சு வாழன்னு உங்களை வட்டத்துல இருந்து தள்ளி விட போய் தானே தனிச்சு வாழ்றீங்க. வெளியே அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கல, கையில ஒரு அமௌண்ட் வந்ததும் அதுவும் நீங்க ஓனா சம்பாதிச்சது தெரிஞ்சதும் உங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏங்க இதுவே ஃபேக்டரியில இருந்து நீங்க எவ்வளவு 10 லட்ச ரூபாய் கொண்டு வந்தாலும் இந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? பூஜா எப்படி உன் மாமனார் மேல உனக்கு கோவமே இல்லையா? என்ன அஜய் பேசுறீங்க? அவர் மேல நான் எப்படி கோவப்பட முடியும்? நியாயமா அவரோட கோவம் என் மேலதான் இருக்கணும். ஒரு அப்பாவா அவர் பேசுறது செய்யறது எல்லாமே கரெக்ட் தானே? நான் பிள்ளைக்கு பெரிய இடத்துல பொண்ணு பார்க்கணும்னு ஒரு அப்பா நினைக்கதான் செய்வாங்க. குடிசை வீட்டுல இருக்கிற அப்பா கூட தான் பிள்ளைக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது என் மாமனார் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், அவர் பிள்ளைக்கு எப்படி பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பட்டிருக்க மாட்டாரா? அவரோட ஆசையில மண்ணலி போட்ட மாதிரி நான் வந்திருக்கேன். என்னடி என்னமோ பேசிட்டு இருக்கான்? உண்மையதான் அஜய் சொல்றேன். ஏன் அஜய், எங்க அம்மா அப்பா பாத்தீங்கல்ல, உங்களை பத்தி உங்களுக்கு முன்னாடி தெரியாது, ஆனா தெரியற வரைக்கும் என்ன நினைச்சாங்க? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவன் கொஞ்சம் வசதியானவனா இருக்கணும் அப்படிதான் நினைச்சாங்க. எங்க அம்மா அப்பா ரேஞ்சுக்கு அவங்க அப்படி யோசிக்கும் போது என் மாமனார் ரேஞ்சுக்கு அவர் எப்படி யோசிப்பாரு? ஒரு அப்பாவை அவர் யோசிச்சதுல எந்த தப்புமே கிடையாது அஜய். அது பக்கம் என்ன தப்பு நீங்க சொல்லுவீங்க? திடீர்னு ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ இப்ப கன்சீவா இருக்கா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் கேட்டா காதல் அதுன்னு சொன்னா எந்த அப்பாவால தான் ஏத்துக்க முடியும்? நீங்க இது இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க ஒரு அப்பாவாக போறீங்க. நாளைக்கு உங்களுக்கு வரப்போற பொண்ணோ பையனோ இந்த செயலை செஞ்சா உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? நீங்களும் மனசு கஷ்டப்படுவீங்க தானே? பொண்டாடி இந்த நிமிஷம் வரைக்கும் என் அப்பா மேல எனக்கு கோவமா தாண்டி இருந்தது. ஏன் நான் லவ் பண்ணக்கூடாதா, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரக்கூடாதான்னு எனக்கு ஒரே கேட்டுக்கிட்டேன்டி. என் அப்பா மேல கோவமா தான் இருந்தேன். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புத்தியில உரைக்குது. நீ சொன்ன மாதிரி நானும் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு அப்பா ஆயிடுவேன்னா நாளைக்கு என் பையனை பொண்ணு இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணா என்னால தாங்க முடியாதுடி. அப்படிதான் அஜய் மாமாக்கு இருக்கும். கொஞ்சம் நம்ம அவர் இடத்துல இருந்து யோசிச்சா அவர் பண்ணதுதான் சரின்னு நமக்கு நல்லா தெரியும். மாமா பாவம் அஜய், இப்போ நீங்களும் அவர்கிட்ட பேசுறதில்ல, அத்தையும் சரியா பேசுறதில்ல, கீத்தும் என்னன்னா என்ன, நீங்க 3 பேருமே மாமா கிட்ட இருந்து விலகி இருக்கீங்க. மாமாவோட இடத்த யோசிச்சு பாருங்க, என்னடா சொந்த வீட்லயே சொந்த குடும்பத்திலேயே நம்ம ஏதோ தனிச்சிருக்க மாதிரி அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். இதுல நீங்க வேற எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு, நான் அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டேன் பாருங்கன்னு போயிட்டு அவர்கிட்ட சொன்னா அவருக்கு சங்கடமா இருக்காது? ஏய் அவர் தானே என்னை தள்ளி விட்டாரு, நீ தனிச்சு வாழ்ந்துக்க, உன்னால வாழ முடியுமான்னு வாழ்ந்து காட்டுன்னு என்னை தள்ளி விட்டாருன்னா என்னாலே வாழ முடியும்னு நான் அவர்கிட்ட காட்டணும்லடி. அதுதான் அஜய் தப்பு. அவர் உங்களை தள்ளி விடல,
அப்பவாது அப்பான்னு ஓடி வந்து கோத்துக்க மாட்டியான்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. ஏன் அஜய், உங்களை தள்ளி விட்டவரு ஏன் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வேலை கிடைக்க கூடாது இப்படிப்பட்ட வேலைகளை பண்ணணும்? என் கோவத்தை உங்ககிட்ட காமிச்சிட்டேன். மற்றக்கு நீ வரக்கூடாதுன்னு உன் முகத்துக்கு நேரம் நான் சொல்லிட்டேன். அதுக்காக என் பையன் இன்னொருத்தங்கிட்ட கை கட்டி வாழ்றதா? அது இருக்கக்கூடாதுதா. எந்த இடத்துலயும் உங்களுக்கு வேலை கிடைக்க கூடாதுன்னு மாமா இப்படி ஒரு செயலை பண்ணியிருப்பாரு. எனக்கு நல்லா தெரியும் மாமா. நீங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கல. என் பையன் இன்னொருத்தங்கிட்ட கை கட்டி நிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. திரும்பி ஓடி வந்து அப்பா என்ன மன்னிச்சிருங்க, என்னால தனிச்சு நிக்க முடியல, நான் உங்க நிலையில தான் நிக்கணும்னு நீங்க ஓடி போய் அவரை கோத்துக்க மாட்டீங்களான்னு அவர் யோசிச்சிருக்காரு அஜய். அது அது எப்படி சாத்தியம்? நான் அவருக்கு பிறந்து வந்தேனடி. அவருக்கு உடம்புல ஒரு ரத்தம் தானே என் உடம்புலையும் ஓடுது. கண்டிப்பா நான் திரும்பி போய் அப்படி நிக்க மாட்டேனடி. அது என் அப்பாவுக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சதுனாலதான் எந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க விடாம அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஆனா அவரோட முயற்சியும் தாண்டி உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இதை நீங்க போய் சொல்லி பாருங்க, சத்தியமா மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நான் நினைச்ச மாதிரி என் பிள்ளை எவன்கிட்டயும் கை கட்டிலாம் வாழல, என்ன மாதிரி அவனும் ஒரு பிசினஸ் மேலதான் வந்திருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு சந்தோஷம் தான் படுவாரு. ஆனா நம்ம கிட்ட காமிச்சிக்க மாட்டாரு. அஜய், மாமா ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும் அஜய். சீக்கிரமே மனசு மாறுவாரு. அவர் மனசை நான் கண்டிப்பா மாத்திடுவேன் அஜய். இப்ப நான் என்ன பண்றது? இதே ஸ்வீட்டை கொண்டு போய் மாமா கிட்ட கொடுத்து இந்த மாதிரி விஷயம் அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் கோவம் படுவாரு, வாயில தான் கோவப்படுவாரு, மனசு அளவில் அவர்கிட்ட கோவமே இருக்காது. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். போய் அவர்கிட்ட சொல்லுங்க. ஆனா தேனாவட்டா சொல்லக்கூடாது. ஒரு அப்பா கிட்ட பையன் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? அத்தைக்கிட்ட சொன்னீங்களா? கீத்து கிட்ட சொன்னீங்களா? யார்கிட்டயும் இன்னும் சொல்லலடி. என் லொக்கேஷன் அவங்க கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு ஒரு குடும்பம் ஓடி வந்தேன். நீ ரெஸ்ட் ரூம்ல இருந்து வரதுக்குள்ள முதல்ல இந்த போட்டோ மாட்டிடலாமே மாட்டிட்டேன். முதல்ல என் பொண்டாட்டிக்கிட்ட தாண்டி சொல்லணும்னு நினைச்சேன். அதான் சொல்லிட்டேன். நல்லா கிட்ட திட்டு போல வீட்டு வந்தவங்க கிட்ட தான் முதல்ல சொல்லணுமா? அப்போ இத்தனை வருஷமா பெத்து வளர்த்தாங்களே அவங்க கிட்ட எப்போ சொல்லுவீங்க? முதல்ல அவங்க கிட்ட தான் சொல்லணும். போய் அத்தை கிட்ட மாமா கிட்டே சொல்லுங்க. அப்புறம் கீர்த்தி கிட்ட சொல்லுங்க. போங்க. சரி சரி, கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வெளியில ஒரு வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துட்டு மாதிரி சொல்லி இப்போ வீட்டுக்கு வந்தீங்க, அதுக்குள்ள என்ன வெளியில வேலை? என்ன வேலை? ப்ராஜெக்ட் விஷயமாவா? ப்ராஜெக்ட் ஐயோ திடீர்னு வர போய் வர மாட்டேங்குதா? பூஜா, ப்ராஜெக்ட் இல்லம்மா, அது அது ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு மீட்டிங் இருக்குமா? டாய் திருட்டு போன திருட்டு முடிவுல சரியில்லையே. என்ன மீட்டிங்? அது இந்த டைம்ல என்னடா மீட்டிங்? ஐயோ இவகிட்ட போய் வேற சொல்ல வரலையே பொண்டாட்டி. அது வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சின்ன 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 என்ன புரிஞ்சுக்கிறது? என்னன்னு சொல்லு. கொஞ்சம் திட்டக்கூடாது. இங்க பாரு, ரொம்பலாம் கிடையாது, சும்மா லைட்டா தான். ப்ளீஸ். அது வந்து என்ன? ஓ சார் சரக்கடிக்கு போக போறீங்களா? அதுக்கு தான் பர்மிஷன் கேட்டு இப்படி கொலைஞ்சிட்டு நிக்கிறீங்களா? ஐயோ பூஜா 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 பூஜா. ஆமாண்டி பொண்டாட்டி ப்ளீஸ்டி, உன்கிட்ட போய் எனக்கு சொல்ல வரலடி. ப்ளீஸ்டி சொல்லப்படி, கொஞ்சோண்டு தான். அது வேற யார் கூடயும் இல்லை, என் சகல கூட தான். என் சகல கூட தாண்டி. என்ன சகலைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கடிக்க போறீங்களோ? அம்மா எதுக்கு இப்ப இந்த சரக்கு பாட்டி? சாருக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சு அதனால இந்த சரக்கு பாட்டியா? அம்மா இதை அரேஞ்ச் பண்ணது யாரு? சார் தானோ? ஏய் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது நான் இன்னும் அர்ஜுன் கிட்ட சொல்லவே இல்லடி. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அர்ஜுன் கிட்ட நான் எந்த விஷயத்தையும் சொல்லலடி. அர்ஜுன் தான் திடீர்னு கால் பண்ணி ஒரு பார்ட்டி இருக்கு நீ வாயேண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். சரி இன்னைக்கு தான் போய் அர்ஜுன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கலாம். எனக்காக நிறைய கஷ்டப்பட்டேன் மாமா. அவன்கிட்ட இவ்வளோ நாள் இதை மறைச்சதே தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் சொன்னேன்னு வச்சுக்கேன், அவன் கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு பண்ணிடுவான். ஆனால் அவன் மூலயமா நான் எழுந்தேன்னா அது நல்லா இருக்காதுல்லடி. அதனால தான் அர்ஜுன் கிட்ட நான் எதுவும் சொல்லலடி. ஐயோ ஏய் அப்படி இல்லடி. அர்ஜுனை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டி. அதல்ல நம்ம கல்யாணத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவன் நமக்காக எவ்வளோ செஞ்சிருக்காண்டி. அது ஒவ்வொன்றும் ஒரு கஷ்டத்தை தாண்டி பண்ணியிருக்கான். இன்னும் பிச்சுக்கு அவன் தங்கச்சி பாரதிக்கு கூட இன்னும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலாம். ஆனால் நமக்காக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாண்டி. ஏய் பார்த்தல நிலா அன்னைக்குதான் அவனை எப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு. நம்ம விஷயத்தினால தானே அவங்க அவரை புரிஞ்சுக்காம போனது. அது எனக்கும் தெரியலடி. ஆனா கூப்பிட்டாங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு, அது சொன்ன கோச்சிக்க மாட்டீங்க. அது ப்ராஜெக்ட் கொடுத்தாருல அந்த பிசினஸ் மேன், அவரும் இந்த பார்ட்டியில கலந்துக்க சொல்லி நான் கூப்பிட்டுட்டேன்டி. இல்லடி பார்ட்டி பத்தி பேசிருக்கும் போது இவரும் லைன்ல வந்தாரா, எனக்காக இவ்வளவு பண்ணிருக்காரு, அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அதனாலதான்
நீங்களும் பார்ட்டிக்கு வரீங்களா சார்னு கேட்டேன்னா அவர் ஊன்னு உடனே தலையாடிட்டாரு. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. சரக்குல சட்டுன்னு விழுந்துறீங்க அப்படிதானே? ஏய், அப்படிலாம் ஒட்டுமொத்தமாக சொல்லிடாத. நாங்களாம் நல்லவங்க தான். சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் இது. என்டர்டைன்மெண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட்டுக்காக. டேய் திருட்டு போல. அப்ப நாங்க லேடிஸ்ங்கலாம் என்ஜாய்மென்ட்க்கு எங்க போறது? இதெல்லாம் என்னடி இது பேச்சு? பூஜா ப்ளீஸ் டி, எனக்காகடி. நல்லா கெஞ்சாதோ. நீ திருட்டு போல இப்படி கெஞ்சனா எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ முதல்ல கேட்கும்போதே நான் உனக்கு மனசுக்குள்ள பர்மிஷன் கொடுத்துட்டேன். ஏன்னா நீ போறது மாமா கூட. அர்ஜுன் மாமா கூடன்றதுனால தைரியமா உன்னை அனுப்புறேன். ஏன்னா யாராலும் லிமிட்டை கிராஸ் பண்ண முடியாது. ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் போக முடியும். மாமா இருக்கார்ல கூட. யாருண்டி உன் மாமாவை நம்புற? இந்த புருஷனை நம்ப மாட்டேங்க. ஏதோ ஒன்று எனக்கு பர்மிஷன் கொடுத்துறேன்னா அது போதும். எரிச்சல குட்டி சரி இந்த விஷயத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு போ. இப்படிலாம் போனா நல்லா இருக்காது. சரக்கு அடிச்சுட்டு வந்து போறேன். அப்பதான் அப்பா கிட்ட கொஞ்சம் சென்டிமெண்டா பேச முடியும். நான் சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா பேசிக்கிறேன். அப்பதாண்டி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அங்க போய் சகல கூட என் மச்சான் கூட சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறமா வந்து இங்க சென்டிமெண்டா புளிஞ்சு தள்ளிக்கிறேன். டேய் புருஷா, இங்க பாரு, கொஞ்சம் தான், ரொம்பலாம் போக கூடாது, புரியுதா? சேச்சு கண்டிப்பா தாண்ட மாட்டேன். சும்மா லைட்டா தான். ஓகே, என் பொண்டாட்டி பர்மிஷன் கொடுத்துருக்கான். அதை தாண்ட வேணா. அடிக்கடி இந்த மாதிரி பர்மிஷன் வேணும்ல, அதனால ஒரு லிமிட்டோட தான் இருக்கும். ஓகே டேய் திருட்டு போல, இதுக்கு பட்ட நல்ல மாதிரியே முகத்தை வச்சுக்கா. என்னடி பண்றது, பர்மிஷன் வேணும்ல, அதனால. சரிம்மா, எனக்கு டைம் ஆகுது, போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளையிலேருந்து என் பொட்டு குட்டிக்கு இந்த மாமா தான் சமைச்சு தருவேன். ஓகேவா? நாளையிலேருந்து வீட்டு சாப்பாடு தான் அழகா சமைச்சு தருவேணும். பொட்டு குட்டி போல சாப்பிடுவீங்க, சரியா? சரி, நீ எல்லாம் சமைக்க வேணாம், நான் சமைச்சுக்கிறேன். எனக்கு சமைக்க தெரியாதா இல்லை, அதான் நான் சமைச்சுக்கிறேன். நீங்க எனக்கு மளிகை சாமான் மட்டும் வாங்கிட்டு வந்து போடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். என்ன வேலை செய்ய போறியா? மாபால என் பிள்ளைய நல்லபடியா பெத்து கொடு. அந்த வேலையை முதல்ல நல்லா பண்ணி கொடு, சரியா? மற்ற வேலையெல்லாம் என் பொண்டாட்டிக்கு நான் பார்த்துக்கிறேன். குழந்தை பெத்து குழந்தை வெளியில வந்து 5-6 மாசத்துக்கு வரைக்கும் என் பொண்டாட்டி எந்த வேலையும் செய்யக்கூடாது. அது வரைக்கும் இந்த புருஷன் பார்த்து பண்ணி நீ எதுவும் பண்ண வேணும். ஒரு பிசினஸ் மேன் இப்படியே நடந்துப்பா. அதெல்லாம் வேணாம், நல்லா இல்லை. நான் சமைக்க தானே போறேன், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக பண்ண போறது இல்லைல்ல, நானும் கொஞ்சம் பண்ணணும். ஏன் பிசினஸ் மேன் பொண்டாட்டிக்கு சமைச்சு கொடுக்கூடாது சட்டம் இருக்காடி என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு நான் தான் சமைச்சு கொடுப்பேன். நீ எல்லாம் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஒரு மந்த்துக்கு மேல உனக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு, அப்ப அதை பண்ணிக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு எதுவும் பண்ணக்கூடாது. எல்லாமே இந்த ஆசையை தான் பார்த்துப்போம். ஓகே வரைச்சலுமே அஜய், உண்மையாவே நான் லக்கி சாம் தான். ஏன்னா எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைச்சிருக்காங்க. இப்படி ஒரு புருஷன், இப்படி ஒரு நல்ல குடும்பம். உண்மையா சொல்றேன், நான் ரொம்ப லக்கி சாம் தான். லவ் யூ அஜய். வீடு பொண்டாடி, என் பொண்டாட்டி எப்பவுமே இதே சந்தோஷத்தோட இருக்கணும். இந்த சந்தோஷத்தோடய நம்மளை பார்த்துட்டு இருக்கணும்டி. கடவுள் கிட்ட கருவற கேட்டு முன்ன சுமக்கவா உலகமெல்லாம் அழகாக முன்னாலே தெரிகிறது. துடிக்கிற இதயத்தின் ஓசைகள் நீயே. பெண்ணுக்கு பேராசை வேறொன்றுமில்லை. சொன்னதை செய்தாலே நிகர் ஏதுமில்லை. நீ உறுதியானவன், என் உரிமையானவன். பசி ருசியை பகலிரவை பகிர்ந்து கொள்ளும் தலைவன். மச்சி, உனக்கு ஏற்ற வேலையை கரெக்டா பார்க்கறா மச்சி. என்னடா பண்றது? அப்புறம் அளவுக்கு மீறி போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? நிலா சிஸ்டர் வேற கண்டிஷனா சொல்லியிருக்காங்க, அளவோட இருக்கணும்னு. அதான் அளந்து கரெக்டா ஊத்துறேன். ஏய், இப்ப ஊத்துறதுதான். இதுக்கு மேல எவனாவது ஏதாவது கேட்டீங்க, போன் பண்ணி போட்டு கொடுத்துருவோம் பாத்துக்க. டே சரத்த, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் அதிகமா பண்ணலாம். அது சரி, நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? பூஜா சிஸ்டரும் எனக்கு போன் போட்டுட்டாங்க. அதனாலதான் இங்க எல்லாருக்கும் நான் தான் கார்டியன், தெரிஞ்சுக்கோங்க. சரத்தனா, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. என் சைடு எல்லாமே கிளியரா இருக்கு. மச்சான், மாம்ஸ், என்னங்க மாம்ஸ், என்ன வேணும்? மச்சான், உங்க அக்கா காரி ஆல்ரெடி சொல்லிதான் அனுப்பியிருக்கான். உனக்கு கொஞ்சம் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏன் சொல்லி முடிச்சு விட்டுருவான். மாம்ஸ், நீங்க மாம்ஸ் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? மச்சி, உனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பிறந்த பத்தியா அந்த அக்கா காரியும் சொல்லி தான் அனுப்பினேன். நீங்களும் அளவோட தான் இருக்கணும், பிச்சுவும் அளவோட தான் இருக்க வைக்கணும். இல்ல உங்க அளவை எடுத்துருவேன்னு எனக்கு வான் பண்ணி தான் அனுப்பியிருக்காடா. என்னை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி செய்யுங்க. ஷரத்தண்ணா, அளவாக ஊத்துங்க. டே தம்பி, இவங்க சொன்னாலும் சொன்னாலும் உனக்கும் அளவாக தான் ஊத்துவேன். பாரதி சிஸ்டரும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டான். டே, அப்ப எங்களுக்காக நீ வரல,
அவளுங்களுக்காக தான் நீ வந்திருக்க அப்படிதானே? என்ன மச்சி பண்றது? அப்படி ஆக்கிட்டீங்கடா டேய், அப்படி ஆக்கி வச்சிட்டீங்க. எல்லா சிஸ்டர்ஸும் ஒரே டைம்ல ஃபோன் அடிக்கிறாங்கடா. என்னன்னு கேட்டா ஷரத்தனா இப்படி இருக்கணும், ஷரத்தனா அப்படி இருக்கணும், யாரும் போதையில மட்டும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடக்கூடாது பாத்துக்கோங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காங்கடா. டே இதெல்லாம் கூட பரவாயில்லடா. லாஸ்டா ஒண்ணு சொன்னாலுங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? என்னடா சொன்னாங்க? எவனாவது போதையில வீட்டுக்கு போனீங்க என் தலையை தனியா கழட்டிடுவாளுங்களாமாண்டா. பாவி இப்படி துரோகம் பண்ணிட்டே வந்ததுமே இந்த விஷயத்த தான் முதல்ல சொல்லிருக்கணும். ஆமா மச்சி, நீ வந்ததும் இந்த விஷயத்த தான் நீங்க சொல்லிருக்கணும். கரெக்ட் ஷரத்தனா, நீங்க இந்த விஷயத்த தான் சொல்லிருக்கணுமே. என்னங்க ஷரத், அதான் எல்லாம் சொல்றாங்கல்ல, நீங்க வந்தது இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. டே என் மேல உங்களுக்கு எல்லாம் அம்புட்டு பாசமாடா. என்னடா எல்லாரும் கோரஸா சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு வந்தது இந்த விஷயத்த சொல்லிருக்கணும்னு சொன்னீங்க? அதுதான் மச்சி, நாங்க போது அதிகமாயிட்டா உன் தலையை தானே காட்டுவாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அப்ப நாங்க ஒரு பெக்கு கூடவே குடிக்கலாம்ல. அட பாவி, டே தொப்பி மண்டையா, டே அர்ஜுன் உன் சகல கிட்ட சொல்லி வை. மச்சி என் சகல கரெக்டா தான் மச்சி சொல்லுவான், நானும் அதை தான் யோசிச்சேன். உன் தலையை காட்டுவான்னு சொல்லியிருந்தா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. என் சகலைக்கு ஒரு பெக்குன்னா எனக்கு 2 பெக்கு கூடவே கூட. என்னங்கடா குடும்பமா சேர்ந்து என்ன போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நடக்காதுடா, எனக்கு இப்போ ஒரு குடும்பம் வரப்போகுதுடா. இங்க பாருங்க, முன்ன மாதிரிலாம் நானு பேச்சுலர் கிடையாது, இப்ப நானும் கமிட்டடு, தெரிஞ்சுக்கோங்க. நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா சகல, எதுக்கு இந்த பார்ட்டி? பார்ட்டி அது எதுக்குன்னா, என்ன மச்சான் அமைதியா இருக்க? இந்த பார்ட்டி நம்ம எதுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம் நீ சொல்லு மச்சான். மாமா என்ன மாமா, பெரியவங்க நீங்க இருக்கும்போது நான் போய் இந்த பார்ட்டி எதுக்குன்னு சொல்லலாமா? அது தப்பு இல்ல மாம்ஸ், நீங்களே சொல்லிடுங்க மாமா. டேய் சேர்ந்து சரக்கு அடிக்கும் போது பெரியவங்க சின்னவங்க தெரியல, சமாளிக்கும் போது மட்டும் பெரியவங்க சின்னவங்க. ஐயோ இதை யோசிக்காம விட்டுட்டோமே, இப்ப என்ன பண்றது? ஐ இந்த நம்ம அடிமை இருக்கானே, போட்ட வேண்டியதான் பிட்ட. சகல எதுக்கு பார்த்தீங்கன்னு கேட்டேன், இப்ப சொல்றேன் கேளு சகல. அது ஒண்ணும் இல்லை சகல, என் மச்சான் இருக்கால, அதான் நம்ம ஷரத்து, அவனோட லவ் சக்சஸ் ஆயிடுச்சு, அதுக்குதான் இந்த பார்ட்டி. அப்படிதான் மச்சி. ஆட பாவி, அது சரி, அங்க சுத்தி இங்க சுத்தி அடிமடியில கைய வச்சாச்சு, அடிச்சு தள்ளு. அங்க அவ இன்னும் ஓகேன்னு சொல்லல, அதுக்குள்ள சக்சஸ் ஆயிடுச்சா? அடிச்சு தள்ளுடி மோனே, அடிச்சு தள்ளு. என்ன மச்சி என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தீங்களா? ஆமா ரொம்ப நாளா ஒரு கிளிய ரூட் ஓட்டிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே, அந்த கிளியை தான் பிக்கப் பண்ணிட்டீங்களோ? அது சரி, குடும்பமா சேர்ந்து என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ம் ஆமா ஆமா, நான் ஓகேன்னு சொல்லல, அதுக்குள்ளவா? ஆமா ஆமாங்க அஜய், அப்படித்தானே வச்சுக்கோங்களேன். சரி சரிடா, எதுக்கு வரவலன்னு பேசிக்கிட்டு ஆரம்பிப்போமா? ஆரம்பிச்சிருவோமா? அடா ஆமா சகல, ரொம்ப நேரமா ஷரத்து ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஷரத் போதும் நிறுத்துங்க, ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் என்ன, ஆரம்பிச்சிட வேண்டியதான். சகல உங்ககிட்ட விஷயம் சொல்ல வந்துட்டேனே, சார் யார் தெரியுமா? சாரா? சாரு சார் யாருன்னு? சாரி சகல, சார் யாருன்னு நான் சொல்லதான் உனக்கே தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன் பாரு, நான் ஒரு மரமண்டேன். சார் வேற யாரும் இல்ல, சாரும் இந்த மாதிரி தான் பெரிய பிசினஸ் மேன். ஓ அப்படியா? ஹாய் சார், நைஸ் டு மீட் யூ. ஹாய் சார். ஹாய், நைஸ் டு மீட் யூ சார். என்னாச்சு, எதுக்கு கிளம்புற? அது ஒண்ணும் இல்ல மாம்ஸ், அது லைட்டா பொற ஏறிடுச்சு. என்ன பண்றது, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பொற வறுக்கின்னு எல்லாம் ஏறுது. மச்சான் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன், சரி இருக்கட்டும், அப்புறமா வரவங்கிட்ட நான் முதல்ல சகல கிட்ட சார் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு. சகல இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் பெரிய பிசினஸ் மேன் மட்டும் கிடையாது, பிசினஸ் மேன் மட்டும் இல்லைன்னா வேற என்னென்ன சகல. ஐயோ அர்ஜுன், நம்ம த்ரெட் ஃபேக்ட்ரிக்ஸ்க்கு த்ரெட்ஸ்க்கான ப்ராஜெக்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம ஒரு கிளைண்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டோட சிஇஓவே இவர் தான். அடனே சிஇஓ சாருங்களா? ஹாய் சார். ஹாய் ஹாய் சார். அர்ஜுன் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லலாம், இன்னைக்கு எப்படியாவது உங்ககிட்ட எல்லா விஷயத்த சொல்லணும் தான் நான் வந்திருக்கேன். அது வந்து என்னன்னா, சொல்லுவேன் கோவப்படாத. டேய் சொல்லுடா, பெருசா பில்டப்லாம் விட்டுட்டு என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணும் இல்ல அர்ஜுன், அன்னைக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல ஒரு சில சம்பவம்லாம் நடந்துருச்சு. ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்குன்னு ஒரு 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 வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். இப்ப எனக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, இப்ப நான் மட்டும் சொல்லிடுறேன். வேலையா? டேய் என்ன சொல்லிட்டு இருக்கா, எனக்கு எதுவும் புரியலையே, புரியுற மாதிரி சொல்லு சகல. அர்ஜுன் உனக்கு பிசினஸ் தான் நல்லா வரும்னு நினைச்சேன், நடிப்பு அதோட நல்லா வருது, உலகமுகா நடிப்பா இருக்கேடா. அது என்ன அர்ஜுன், நிச்சயம் முடிஞ்சு வீட்டுக்கு போன போது டாடி எதுவும் பேசல, ஆனா மறுநாள் டாடி பெரிய குண்டா தூக்கி தலையில போட்டுட்டாரு. என்ன தெரியுமா, என்ன ஃபேக்டரி பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருடா. ஓ அப்படியா? ஹேய் என்னடா ஓ அப்படியான்னு கேக்குற, இது பெரிய விஷயம்ல, உங்களா கேக்குற அப்படியான்னு? அட ஆமாண்ணா,
ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சா அப்படியான்னு கேட்கலாம். ஓ அப்படியா? ஐயோ டே அதிர்ச்சியா இருக்கேடா. உனக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்குன்னு இதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லாம இருந்தேன். நீ ரொம்ப ஷாக் ஆக கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும், அதனால உங்கள்கிட்ட சொல்லலை நான். ஆமாண்டா எனக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. அச்சோ ஆமா அப்புறம் என்னதான் பண்ண? ஃபேக்டரிக்கு வர வேணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அடுத்து என்னதான் பண்ண? அடுத்து என்ன பண்ண? ஃபேக்டரி ஏறி இறங்கினேன் வேலை கிடைக்கும்னு. யாவனும் வேலை கொடுக்கல. ஏன்னா எங்க அப்பா தான் யாவங்கிட்டே வேலை கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருந்தாரு. யாவன் கொடுப்பான் கொடுக்க மாட்டான்ல. ஆனா இந்த மனிதர்குள்ள மாணிக்கம் இவர் தான் என்ன வாண்டடா தேடி வந்து எனக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாத்துக்கேன். அப்போ என் கண் கண்ட தெய்வம் இவர் தானே. ஐயோ இவன் வேற நம்மள மனிதர்குள்ள மாணிக்கம் கண் கண்ட தெய்வம். ஐயோ அர்ஜுன் நம்மளை வச்சு செய்வானே. டேய் நீ சொன்ன மனிதர்குள்ள மாணிக்கம் கண் கண்ட தெய்வம்லாம் உன் எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கான் சகல தாண்டா. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லடா. அவன் சொன்னா நான் செஞ்சேன் அவ்வளவுதான்டா. டேய் ஏன்டா 2 பேரும் சிரிக்கிறீங்க? இல்ல அஜய் கண் கண்ட தெய்வம்னு சொன்னியா, அதான் அந்த தெய்வத்தை பார்த்து ஒரு கூமுட்டு போட்டுக்கிட்டேன். அது சிரிச்சு சந்தோஷமா போட்டுக்கணும்ல, அதான் போட்டுக்கிட்டேன். என்னடா விச்சு கரெக்ட் தானே நான் சொல்றது? அண்ணன் சொன்னா அதுக்கு அப்பிலே இல்ல. ஆமாண்ணா ஆமா அதேதான். மாம்ஸ் இந்த டாபிக் இதோட நிறுத்திக்கலாமே. ஏன்னா என்னால இதுக்கு மேல அடக்க முடியல. ஏதாவது வாய் வழியா வந்துருமோன்னு பயமா இருக்கு மாம்ஸ். நம்ம சரக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவோமா? என்னடா என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. டேடி அது ஒன்றும் இல்லை, சரக்குள்ள போயிடுச்சுல இனி உலக ஆரம்பிச்சிருவானுங்க. நீ இந்த டாபிக்ல இருந்து வெளியில வர்றது நல்லதுதான். அதை சாரை பத்தி நிறைய சொல்லிட்டு போதும் போதும் போதுன்ற அளவுக்கு சாரை பத்தி நிறைய சொல்லிட்டேன். நானும் சாரை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். சார் நீங்க உண்மையிலே கண் கண்ட தெய்வம் சார். மனிதர்குள்ள மாணிக்கம் சார். நீங்க ரொம்ப நன்றி சார். ஐயப்பா சாமி முடியலடா என்னால. ஐயோ வர ஆத்திரத்துக்கு மொத்த பேக்கே நானே குடிச்சிருவாங்க இருக்கு. சரிடா நம்ம இங்க எதுக்காக வந்தோம்? ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தானே வந்தோம். இங்க வந்து பிசினஸ் ஃபேமிலி இதை பத்தி பேசலாம் எப்படி? அதானே என்ஜாய் பண்றதை விட்டுட்டு இங்கேயும் வந்து பிசினஸ் ஃபேமிலின்னா எப்படி? மாம்ச சொல்றது கரெக்ட் தான். ஷரத்தண்ணா என்ன என்ஜாய் பண்ணிடுவோமா? டேய் அதுக்கு தான்டா வெயிட்டிங்க. என்ன போட்டுருவோமா? அட என்னண்ணா கேள்வி கேட்டுட்டு வாங்கண்ணா. சல்லியா ஊத்திக்கிட்ட மில்லியா குதிரை மேல ஏறி போய் வாங்க போறியா? சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா ஏறுது எனக்கு. ஹலோ மேடம் நான் மீனா பேசுறேன் மேடம். சொல்லு தெரியுது. என்ன ஏதாவது விஷயமா? ஆமா மேடம் ஒரு விஷயம் வச்சிருக்கேன், அதுக்கு தான் மேடம் கால் பண்ணேன். அப்படியா என்ன விஷயம்? மேடம் இன்னைக்கு அர்ஜுன் சார் விச்சு சார் அப்புறம் அந்த அஜய் சார் இவங்க எல்லாரும் ஏதோ பார்ட்டி செலிப்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் எங்க வெளியில போயிருக்காங்க மேடம். அநேகமா வீட்டுக்கு வரும்போது ஃபுல் போதையில தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். மேடம் இதுதான் உங்களுக்கு சரியான சந்தர்ப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இது உங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் மேடம். உண்மையாவா சொல்றேன்? உனக்கு நல்லா தெரியுமா? அர்ஜுன் விச்சு இவங்க எல்லாரும் பாட்டிக்காகவா வெளில போயிருக்காங்க? ஆமா மேடம் எனக்கு நல்லா தெரியும். நான் அர்ஜுன் சார் ரூமுக்கு பால் கொடுக்கலான்னு போனேன். அப்பதான் அர்ஜுன் சாரும் நிலா மேடம் பேசுறத ஃபுல்லா கேட்டேன் மேடம். கேட்டுட்டு வந்தது உங்ககிட்ட சொல்றேன். அர்ஜுன் சார் கிளம்பி கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் சார் விச்சு சார் அப்புறம் அந்த அஜய் சார் இவங்க எல்லாருமே இந்நேரம் ஃபுல் மப்பிளா இருப்பாங்க மேடம். மேடம் நீங்க நினைச்சது எனக்கு தெரிஞ்ச அநேகமா இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மேடம். மேடம் இது உங்களுக்கு யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா நீ சொல்றது உண்மையா இருந்தா இது கண்டிப்பா எனக்கு யூஸா இருக்கும்னா நான் எதிர்பார்த்த அந்த நாள் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருந்தா. சரி எனக்கு இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கான அமௌண்ட் அக்கௌண்ட்ல வந்திருக்கும், பாத்துக்கா ஓகேவா? மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எனக்கு அமௌண்ட் போட்டு விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே இதே மாதிரி அப்பப்போ அப்டேட் இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கொடுத்துட்டே இருக்கணும் ஓகேவா? அது மட்டும் இல்லை அவன் எங்கெல்லாம் போறானோ அது எனக்கு தெரியணும். அவன் எனக்கு வேணும். அவன் கூட தான் என் லைஃப். அவனை நான் அடைஞ்சே ஆகணும். இதுக்கப்புறம் அவன் எங்க போனாலும் எனக்கு நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓகே?